வெல்கம் டு தி வைபா ரேண்ட். எனக்கு எண்டே கிடையாதுடா. அப்ப நம்ம விட்டத பார்த்தத விட விட்டதுதான் ஜாஸ்தியா இருக்குதா? அழுகாம புலம்புற பரவாயில்ல யூஸ். ஆமா தட் இஸ் இம்ப்ரூவ்மென்ட். உங்களுக்கு புரியுதா? நான் வந்து மனதளவு நான் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கேன். மூலகமே இருக்கும் எல்லாத்தையும் திறந்து வச்சு இந்த செக்ஷன் பில ஹெச் கிளாஸ்ல பாத்தியா நீ அப்படினு அப்படியே பாப்பேன். அப்படி செக்ஷன் இருக்கோ என்ன நேமுக்குள்ள போறவே இல்லையே அப்படினு ஒரு இயர் கம்ப்ளீட் பண்ணனே ஸ்னேகா போட்டி போய்க்கலாம் வாங்க டைம் சரி போய் வேற ஏதாவது காலேஜ் சேர்ந்துக்கலாம் சொல்லுவாலும் தோணுது. எனக்கு அது தோணுது ஆக்சுவலி ரைட்டா. என்னடி சொல்றீங்க? நீ என்ன சொல்ற? கலங்காத ஸ்னேகா. என்ன எதுக்குடா ஒரு வருஷம் இங்க கூப்பிட்டுருந்தீங்க? ஆல் தி பெஸ்ட் ரே வைவாவுக்கு. சரிடி. பேர் என்னது? என்ன சொல்ல? 7 காலுக்கு என்னால எந்திரிச்சு 6:30 மணிக்கு அலாரம் போட்டேன். இது கரெக்ட்டா 5 மணிக்கு அலாரம் அடிக்கும்ல. 4 மணிக்கு தூங்க போகும்போது ஏன் 1.5 மணி நேரம் தூங்கினா பத்தாதா எனக்கு? கேக்குறேன் நானு. அல்ல இப்படி தூங்க 6:30 மணிக்கு ஏசி வாக்குறேன். சரி வந்து தூங்கலாம் தூங்குறேன். 8 காலுக்கு எந்திரிச்சேன். எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்? 10 மணி வைவாக்கு 8 காலுக்கு எந்திரிச்சேன் நானு. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர்? வெறும் கொழுப்பு இல்ல இதுக்கு பேரு ஆட்டு கொழுப்பு. ஒரு 8:30 மணி வரைக்கும் தூங்குறது அப்புறம் தான் யோசிச்சேன் ஸ்னேகா ஃபெயிலே ஆயிடுவேன் ஏஞ்சரே அப்படின்ட்டு. வெல்கம் டு தி வைபா ரேண்ட். என்ன ஏறும் நான் கேக்குறேன். நீ என்ன சும்மா என்ன நினைச்சியா நீ? எந்த புக் எடுத்தாலும் ஒண்ணும் தெரியல. நான் காலை எப்படி ஆயிடுறா? சரி போச்சு ராச்சு. அதாவது ஆர்கே பாங்கியாவும் அவதார் சிங்கும் நினைச்சா கூட இன்னைக்கு நீங்க காப்பாற்ற முடியாது. அவங்க யாரா? அவங்க தான் ஏதாவது கீழே போடுறதுக்கு போனது தானே. இல்லங்க நான் வந்து படிக்க போறேன். ஆனாலும் நான் யோசிச்சிருக்கணுமா இல்லையா? 4 மணிக்கு தாங்க படிச்சு முடிச்சுட்டு தூங்கினேன். நானு தூங்கிட்டு சரி ஒரு 6:30 மணிக்கு எழுந்து படிப்போம் அப்படின்னு நானும் வந்து 6:30 மணிக்கு கிளம்ப போட்டேன். எனக்கே தெரியும் அலாம் போடும் போது எப்படி எந்திரிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. பட் அது எப்படி என்னோட என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அது நான் பண்ற டிஸ்கிரேஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு அலாம் போட்டு தான் தூங்குவேன். ஸோ ஒரு 7 காலுக்கு எழுந்தேன். தட் வாஸ் அ குட் டைமிங் டு வேக் அப். ஆனா அதுக்கப்புறம் போன் எடுத்து வச்சுட்டு 8:30 மணிக்கு எழுந்த மாதிரி அதுதான் தவறுங்கிற. அதாவது நீங்க வந்து மொத்தமா வந்து ஒவ்வொரு சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா மினிமம் 6 மாடியூல்ஸ். பொலிட்டிக்கல் தாட்னு ஒரு பேப்பர் இருக்கு. அது மட்டும் 5 மாடியூல்ஸ். அதுலயும் வந்து நான் புதுசா எதுவும் படிக்கல. ஏற்கனவே படிச்சு 3 மாடியூல் படிச்சேன். எனக்கு தெரியல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு. ஒவ்வொரு நாள் தானே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வைவா வைக்கணும். ஆனா ஒரு நாள்ல வச்சு முடிக்கிறது நல்லதுதான். ஒரே டைம்ல வந்து எல்லாரும் டப் 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 இந்த மீம் பாத்திருக்கீங்களா? இப்படி 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 அடிச்சது அது வர நீ கடிச்சு முடிச்சு என்னோட வேலை ஆயுதமே இது மட்டும்தான். இதுலதான் மொத்த வித்தையும் இறக்கி இருக்கேன். மொத்த வித்தையும் வச்சிருக்கேன். இதுல இருந்தாலும் நாங்க படிச்சிருக்கலாம். ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தா மேடம் வந்து இதெல்லாம் படிக்கலாம். ஒரு நாளைக்கு முன்னாடி மட்டும் என்ன ஏறும் நான் கேக்குறேன். நான் நினைச்சா பரவாயில்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. ஏன்டி அப்பவே சொன்னேன் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கலாம்லடி. ஏன்டி கடைசி நிமிஷம். ஏன்னா எங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு பெரிய மண்டகசாய வேலை. நாங்களே ஒரு மண்டகசாயம் எங்களுக்கே மண்டகசாயம் நீங்க யோசிச்சு பாத்துக்கணும். ஓகே அது வந்து கொஞ்சம் நிஜத்துக்குமே வந்து இட்ஸ் லைக் தேனோஸ் அழிக்கிற டாஸ்க் அப்படின்ட்டு. என்ன நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் லாஸ்ட் மந்த் நம்ம ப்ரெஷர் ஆக வேணாம்ல அப்படின்ட்டு. சும்மா என்ன நினைச்சியா நீ? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிட்டு வந்து பிஸியா வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணேன். நான் எதுக்கு நோட்ஸ் எடுக்கணும்? நீங்க படிக்கிறதுக்கு அடி நீங்க படிக்கிறதுக்கு நான் எதுக்கு நோட்ஸ்? நீங்க படிக்கிறதுக்கு நான் ஏன் நோட்ஸ்? அவ படிக்க வேண்டியது இல்ல. நான் அப்படியே பார்த்தேன் சரி ஃபெயில் ஆகிறோம்னு ஆயிடுச்சு. ஒரு கும்பலோட தான் சேர்ந்து ஃபெயில் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி மனசை ஏத்துக்கிட்டேன். பட் இங்க பாருங்க நான் ஆக்சுவலி படிச்சிருக்கேன். நீங்க வந்து நான் என்னை ரொம்ப ஈண்டா போச்சு. இது ஒரு பேஜ் மட்டும் தான் எழுதி வச்சிருந்தேன். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்னேகா வந்து அந்த கார்னர்ல அழுதுகிட்டு இருக்காங்க. இல்ல நான் வந்து எப்பவுமே 12th ஸ்டாண்டர்ட் புக்ல எல்லா புக்லயும் ஹைலைட்டரா இருக்கும். எல்லாத்துலயும் எதையாவது கிறுக்கி கிறுக்கி வச்சு 12th ஸ்டாண்டர்ட்லயும் இந்த கடைசி 20 நாள் ஒரு மாசத்துல தான் நான் படிப்பேன். அப்ப மட்டும் நான் ஒன்னும் ஒரு ஒழுக்கு குஞ்சியாட்டம் வந்து வருஷம் ஃபுல்லா படிச்சு அப்படியே வந்து போய் எழுதுவேன் அப்படிலாம் கிடையாது. 11th கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தேன். கொஞ்சம் நான் நல்லா சீரியஸா படிச்சேன். பட் 12th வந்து அப்பவும் கொஞ்சம் ஆட்டு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு. நல்லா எக்ஸாம் முன்னாடி 2 நாள் முன்னாடி வந்து ஹோலி பார்ட்டிக்கு பல்லம் பிச்சு காரி எப்படி. ஆனா நான் கொஞ்சம் படிச்சுட்டேன். இந்த இவங்களை வந்து அப்படி கொஞ்சம் படிக்க முடியாது. 7 நாள் இவங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அல்லவா எழுதி வச்சிருக்கேன். ஆமாமா இங்க பாருங்க கரெக்டா பேஜ் ஓபன் பண்ணிட்டேன்ல. இங்க பாருங்க இது
நான் எழுதி வச்சிருக்கிறேன். வேறாக்ல இருந்து என்னமா படிக்கிற அப்படின்னு நீங்க கேப்பீங்க. நாங்க படிப்போம். எங்களுக்கு இப்ப எந்த இங்க வரல எந்த புக் எடுத்தாலும் ஒண்ணும் தெரியும். ஆடத்துல கிட்ட கொடுத்தா கூட நாங்க அதுல இருந்து படிப்போம். டோட்டலி நாங்க 75 செக்ஷன்ஸ் மனப்பாடம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பல்லு வளர்க்கிட்டு இருக்கும்போது தான் யோசிக்கிறேன், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல அது வந்துச்சுன்னா அப்ப ஏன் டார்ட்லால அது வருது? சரி, இங்கிலீஷ் பார்த்தோமா இல்லை, பொலிட்டிக்கல் தாட்ல 4வது மாடியூல் பார்த்தோமா இல்லை, சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் தாட் இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து 4, 5, 6 பார்த்தோமா இல்லை. அப்போ நம்ம பார்த்ததை விட விட்டது தான் ஜாஸ்தியாக இருக்குதா, எப்படி பாஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. என்னோட எய்ம் எல்லாம் என்னன்னா வந்து உள்ள போறேன், நான் படிச்ச கேள்வி மட்டும்தான் என் டீச்சர்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க. இப்படி சட்டு நான் பதில் சொல்றேன். ஆனால் நான் படிச்சதே வந்து என் மனசாட்சியை தொட்டு நான் சொல்லணும்னா நான் படிச்சதுங்கிறது வந்து எங்களுக்கு இவ்வளவு போர்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நான் படிச்சது வந்து இருங்க ஜூம் போடலாம். எப்படி ஜூம் போட்டு அது இந்த அளவுக்கு தான் நான் படிச்சிருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப கஷ்டங்க. இவ்வளவு ஃபுல் போர்ஷன்ஸையும் வந்து நீங்க 1 டேல வந்து படிக்கிறது. அதனாலதாங்க உங்களுக்கு செம் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க 6 மாசம்ட்டு. அதுல படிக்கிறத விட இப்ப நீங்க அழுதீங்கன்னா இதுதான் வந்தது. ஆனா நான் என்னால படிக்கலையே, என்ன பண்றது? இப்ப அதனால நான் புலம்புறேன். வேலிடா அழுகாம புலம்புற பரவாயில்ல யோசி. ஆமா, தட் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட். உங்களுக்கு புரியுதா? நான் வந்து மனதளவு நான் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா? நேற்று தூங்கும்போது அழுகு வந்துருச்சு. ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இன்னைக்கு வைவா 26 அன்னைக்கு வைவாங்க. அதாவது 1:30 மணிக்கு எங்க அண்ணா வந்து 1:17 எங்க அண்ணா வந்து சடால் எங்க எல்லாரையும் வந்து இந்த இடத்துல இறக்கி விட்டாப்ல. அப்ப இறக்கி விட்ட போது இந்த சீன் எல்லாம் இப்படி ஆச்சு. நான் ஆக்சுவலி கார்லயும் கொஞ்ச நேரம் தூங்கினேன். என்னப்பா பண்ண படிச்சே தூங்கினேன்னு கேட்டா சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு புரியுதுங்களேங்க, நான் வந்து நேற்று ஃபுல்லா படிச்சுட்டே இருந்தேன். 26 அன்னைக்கு வைவானா தலைவி 26 நடுராத்திரி தான் வந்தே சேர்ந்தேன் சென்னைக்கு. ஏன்னா நான் அப்ப படிச்சுட்டு இருந்தேன் ப்ரீவியஸ் டே கோயம்புத்தூர்ல. படின்னு படிச்சேன். நைட்டு லேட் நைட் இருட்டானதுக்கு அப்புறம் 9:30 வரைக்கும் படிச்சேன். நான் சேலம் மிஸ் நிம்மதியா கொத்துக்கறி முட்டை தோசை கூட சாப்பிட முடியல. நான் சாப்பிட்டுமா என்னமா சாப்பிடுன்னு கேட்டா எங்க அம்மா பாப்பா நீ 1.5 முட்டை தோசை சாப்பிட பாப்பாண்டு. என்னமா சாப்பிட்ட மாதிரியே தெரியல. ஐயோ அப்படின்னு எனக்கு அப்பவே ஆங்ஸைட்டி ஆயிடுச்சு. ஏன்னா சாப்பிடும்போது சாப்பிட்ற வேலையை தான் பாக்குறோம். ஆனா எனக்கு இந்த மாதிரிலாம் படிக்கிற மூட்லாம் இல்லை. டெட்லைன் வந்துருச்சுன்னா அப்புறம் எனக்கு எதுவும் இறங்குறது கரெக்டா கணக்கு தெரியாது. எனக்கு அப்பவே ஆங்ஸைட்டி ஆயிடுச்சு. ஷிட், செல்வி மிஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட நம்ம ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்ட்டு. 6 மாதம் செம்மோனதை யூட்டிலைஸ் பண்ணியா நோ. ஆனா செல்வி மிஸ் ஒழுங்கா சாப்பிடலங்கிறது நான் ஃபீல் பண்ணேன். அப்ப தூக்கம் வந்துருச்சு ஒரு 10:30. ஆமா, நல்ல தோசை கலக்கி. ஏன்னா நான் வந்து கோயம்புத்தூர்ல எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து எங்க லேப்டாப் வந்து என்ன மாதிரியே கொஞ்சம் மூடியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்பெல்லாம் திறந்தா ஒழுங்கா திறந்து லைட் போட்டெல்லாம் காமிக்க மாட்டாப்ல. ஆஃப் ஆகி வச்சுக்குவாரு. ஒரு 3 தடவை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணதான் நான் ஆன் ஆவேன். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் என்னால ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் மூடி பிச்சா பண்ணிருக்காருங்கிறதுனால அவர் என்னால யூஸ் பண்ண முடியல. அது இருந்தா கூட கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன் இருந்திருக்கும். நான் சொல்லல என்னோட லைஃப் சேவர் இவர்தான், கண்ணு வைக்காதீங்க, இவர் தான் என்னை காப்பாத்தினாரு. இப்படியே பார்த்துட்டு வரும் எனக்கு பயங்கரமா கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கமும் நான் வேற ஒரு 2 நாள் ஃபுல் ஷூட், அப்புறம் வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலாலாம் போயிட்டு வரோம். ரொம்ப இதாயிடுச்சு. ஃபுல் அதாவது காலைல எந்திரிச்சு உட்காந்து படிச்சிருக்கலாம் சரிங்களா. பட் ஐ சோஸ் நாட் டு ஸ்டடி அண்ட் கோ டு முருகர் இன்ஸ்டன்ட். அவர்கிட்ட போயிட்டு படிக்கல ஆனா நீ பாஸ் மட்டும் பண்ணி விட்டுருந்தேன். அவரோடய பார்த்திருப்பாரு, நீ என்ன சிட்டி ரோபோவா படிக்கல ஆனா பாஸ் மட்டும் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் இட்ஸ் ஓகே, நம்ம செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் நம்ம செஞ்சிடும். அவரு கோச்சுக்க கூடாதுல, எல்லாரும் கோச்சுக்க கூடாதுன்னு சொல்லி போய் 5 டீச்சரும் கோச்சுக்க போறாங்க நான் பேசுறத பார்த்து. பட் இந்த வீடியோ அப்புறம் தானே வரும். கண்டிப்பா வைவாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் நேக்க இந்த வீடியோ போடுவேன். ஒருவேளை இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் யாரையும் புண்படுத்துற மாதிரி இந்த வீடியோல பேசல, நான் என்னையவே தான் புண்படுத்திக்கிறேன். மர்க்கா என்னமா பண்ற, மர்க்கா தூக்கி என்னையவே தான் நெஞ்சிலே படுக்கும் போது 10:30 மணிக்கு காலையில பாருல இங்க இருந்து ஒரு சொட்டு கண்ணி படிச்சிருக்கலாமா 2 நாள் ஆக்சுவலி. ஆனா நான் படிச்சிருக்கிறதுக்குமே எனக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கா வந்து ரொம்ப ஓடிட்டே இருந்தேன். அதனால என்னதான் நீங்க எண்ணெயை தடவிட்டு உருண்டாலும் ஒட்டுறப்பதான் ஒட்டும் போகல. நான் காலை எப்படி ஆயிடுறா, சரி போச்சுன்னு ஆச்சு, எதுக்கு பதறிட்டே போச்சுன்னு ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டேபிளான ஒரு மனநிலைக்கு வந்துருவோம் அப்படின்ட்டு. கரெக்டா காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் மாசா இருக்கும். நான் வந்து உங்களுக்கு காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல இதெல்லாம் வேணாம். பட் அங்க போனதுக்கு அப்புறம் மாசம் இருக்கும். நான் மட்டும் எப்பவுமே வந்திருக்கேன். சமைக்க போகும்போது 4 பேரும் கை வீசிட்டு போவாங்க. போகும்போது ஒரு முழு புத்தகமே ஒரு நூலகமே இருக்கும். எல்லாத்தையும் திறந்து வச்சு அப்படின்ட்டு அப்படியே பாப்பேன். அப்படி ஒரு செக்ஷன் என்ன போடவே இல்லையே
அப்படின்ட்டு. பட் லைஃப்ஸ் லைக் தட் யூ நோ. இது எனக்கு மறந்து போயிடுச்சுடா. ஐயோ சரி நீ வந்து படி, நான் துணியெல்லாம் ஆமாமா இது முடிச்ச எல்லாம் எடுத்து வைப்போம். இது வந்து என்னோட அகாடமிக் ஸ்பாட் கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளானை வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி என்னோட ஜோசியக்கார என்னோட ஆஸ்ட்ராலஜிக்கல் மூளை ஒண்ணு இருக்குது ஒரு ஓரமா. எனக்கு எல்லாத்துக்கும் மூளை இருக்கு. அந்த பாப்பா மாதிரி தான் நான் இன்டர்னலி கிரையிங் எக்ஸ்டர்னலி ஸ்மைலிங். நான் வந்து சோக்கர் ரொம்ப அனலைஸ் பண்ணி நான் ஒரு சுக்கிர மூளையை பிடிச்சி வச்சிருக்கிறேன். ப்ரோஸ் பார்க்கலையாமா, அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கா. நான் இங்க ப்ரோஸே பார்க்கல. நான் எந்த முள்ளக்காரர்ல போய் உட்காந்து ஃபீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு நெஞ்சு வலிக்குதா, ஹாஸ்பிட்டல் போவோமா? சரி சும்மா போய் உட்காந்தா வச்சா 1 மார்க் கிடைக்கும். போவே இல்லைன்னா அது கூட கிடைக்காது. 10 மணி வைவாக்கு 9:45 தான் நான் இங்கே இருக்கேன். இனிதான் நான் போய் வேற இது போகணும், சாஃப்ட் பைண்டிங். சூற புளியாட்ட பேசுனேன் அப்படின்ட்டு. என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு. எக்ஸ் நான் பொட்டஸ்ட் பிகேட் இந்த மாதிரிலாம் கேட்பாங்களா? ஐயோ இங்கிலீஷ் படிக்க படிக்க நான் திடீர்னு பொலிட்டிக்கல் தாட் பத்தி யோசிக்கிறேன். இங்க ஒன்னையே படிக்க முடியல. ஓ ஏன் பிரணா நான் கத்துனதுல நீ ஏதாச்சும் பிரேக் போட்டியா? நான் ஒன்னு பார்க்கவே இல்ல டாட்ஸ்ல. அப்படியே திரும்பி நம்ம கோயம்புத்தூர் போயிடலாம். எங்க போலாம் எங்க போலாம்? இப்படியே திரும்பி அப்புறம் அங்க போயிட்டு இந்த மாடு மேய்க்க போறியா? பக்கி பண்ணி பிக் ஃபார்மிங் பண்ணுவேன் நானு. கடைசியில அதுக்குதான் போக போல இருக்கு. நீ படிக்கிற லட்சணம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் பாஸ் பண்ணிடுவேன். கலங்காத விவேக் அந்த விரல போய் சொல்லல. அழுவாத அழுவாத. முன்னாடி போனோம். எங்க அண்ணா நேக்கா இங்கேயே நீ துரத்தி விட்டுருக்கலான்னு பாக்குறா. எனக்கு தான் டென்ஷன் ஆகுதுன்னு தெரியுதுல. ஏன் அவன் அப்படி பண்றானாமா? இப்ப நீ கார்ல இருந்து இறங்குவாளான்னு தெரியல பிரணவ். கொஞ்சம் டவுட் தான். இப்படியே உட்காந்துக்குவேன். எனக்கு என்னமோ தோணுது மம்மி, இந்த ஒரு இயர் கம்ப்ளீட் பண்ண உடனே ஸ்னேகா போட்டி பிடிக்கல வாங்க டைம் திருப்பி வேற ஏதாவது காலேஜ் சேர்ந்துக்கலாம் சொல்லுவாலும் தோணுது. எனக்கு அது தோணுது ஆக்சுவலி ரைட்டா. ஓகே என்னடி சொல்றீங்க? அப்படி இது கிடையாது. ஒரு வருஷம் இங்க சாப்பிடு. ஆமா பிரணவ் நீ வந்து சாஃப்ட் பைண்டிங் போடணும். பிரணவ் காலேஜ் பக்கம் திரும்புறீங்க. கலங்காத ஸ்னேகா. டெக்னிக்கலா நான் சொல்லணும் என்ன எதுக்குடா ஒரு வருஷம் இங்க கூப்பிட்டுருந்தீங்கன்ட்டு. நீங்க கோயம்புத்தூர்ல படிக்கிற மாதிரி தான் நான் எதுக்குடா சென்னையில வந்து கிடக்கணும். கண்ணே ஆல் தி பெஸ்ட் கண்ணே. நான் இப்பதான் ஸ்ட்ரீ போட போறேன் சாஃப்ட் பெயிண்டிங். ஆல் தி பெஸ்ட் ஸ்ட்ரீ வைவாவுக்கு. சரிடி. என்ன ஸ்னேகா உன்னை நான் காலேஜ்ல இறக்கி விட்டா நீ வந்து மால்ல உட்கார்ந்து இருக்கிறையா? நாங்க வந்து எங்களோட வைவாவை முடிச்ச உடனே வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் கிடைச்சிருச்சு. லைக் எப்படி ஏதோ செம்மே முடிச்ச அளவுக்கு இன்னும் எனக்கு ஜாலியாக என்ன தெரியுது. எனக்கு செம்மே முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் கிடைச்சிருச்சுங்கிறதுனால நானும் என்னோட டோலிஸ் 4 பேரும் வந்து நாங்கள் ஓடி வந்துட்டோம். எப்படி இருந்துச்சுங்க வைவா? நான் என்ன தெரியுமா நான் சொல்லிட்டு வந்தேன் பிரணவ் கிட்ட. ஓகே ஸ்னேகா வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடல, அவ படிக்கிற லட்சணத்தை பார்த்தா எனக்கு ஒன்றும் இது தேராத மாதிரி தெரியுது. அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் கேள்வியெல்லாம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் படிக்காத கேள்வியெல்லாம் கேட்டாங்க. பட் அதுக்கும் நான் வந்து பதில்லாம் சொன்னேன். ஸோ நான் வந்து ஒரு மாஸ் கொஞ்சம் கிழிச்சாங்க தான் என்னைய. இது கூட என்ன படிச்சுட்டே வரலையா அப்படின்ட்டு. பட் நாங்கள் வந்து மேனேஜோட பேட்ச் ஒர்க் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நான் பாஸ் ஆகிட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனது என்னமோ 2 மார்க் தான். குறைச்சிடாதீங்க ப்ளீஸ். டீச்சர்ஸ் யாச்சும் பார்த்தீங்கன்னா குறைச்சிடாதீங்க. எல்லாத்துலேயும் 2 மார்க் ஆச்சும் தேறிடணுங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். பட் அதுக்கு மேலேயே நான் வாங்கிட்டேன். நானே கெஸ் பண்ணுறேன். கொஞ்சம் எட்டியெல்லாம் பார்த்தீங்க நீக்கா. அதனால கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டீங்க. ஹாப்பி ஆனதுனால தான் நாங்கள் வந்து மாலுக்கு வந்து மெக்ஃபரியில் மெக்ஃபரி வாங்கலாம்னு வந்தோம். மெக்ஃபரி வாங்கலாம்னு வந்து பார்த்தா மெக்ஃபரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஹாப்பினஸ் எல்லாம் போயிடுச்சு. மெக்ஃபரியும் கிடைக்கல. 5 மார்க்கும் கிடைக்கல. சரி வைவா முடிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் வைவா முடிஞ்சு கொஞ்சம் நல்லா டீசெண்டாக பண்ணிட்டேங்கிறதுனால நாங்கள் எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டோம். என் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் மட்டும் தான் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சாங்க. மற்றபடி இட் வாஸ் டாலரபிள்னு வச்சுக்கோங்க என்டையர் வைவா. ஸோ போஸ்ட் வைவா இதுதான் வந்து என்னோட Thank you friend A for giving me some lighting. இப்போ friend B சிரிக்கறாங்க, friend C வந்து வே மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. பட் நாங்க சக்சஸ்ஃபுல்லா வைவாவை முடிச்சிட்டோம்.
ஃப்ரெண்ட் சி நீங்க கத்துங்க. அவங்க வந்து என் மூஞ்ச பார்த்துட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் வந்து எவ்வளவு பெட்டரா இப்ப நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு. மை ரேண்ட் இஸ் ஆஃபிஷியலி டன். ஆனா நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் புலம்ப வேண்டியது இருக்குது. ஏன்னா நானே நீ கொஞ்சம் வைவால லைட்டா சொதப்பினேன். பட் ஸோ வைவா 2024 2 out of 10 இஸ் டன்.